ஹலோ மக்களே! இப்போ ஒரு இன்சிடென்ட் அ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஸோ அது என்னடா இன்சிடென்ட்ன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால ஒரு பெண்ண கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தன்னை விட்டு போறது பிடிக்காம, சினிமா பாணியில அவங்க தம்பிய கடத்தி வச்சு, அவங்கள வர வச்சு அட்டாக் பண்ணி இந்த சம்பவத்தில ஈடுபட்டிருக்காங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த நாட்ல நம்ம எவ்வளோதான் வந்து சுதந்திரம் வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல பெண்ணியம் அதாவது பெண்கள் வந்து நெறைய சாதிக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த மாரி சில சில்லற விஷயங்கள், அன்வான்டட் திங்ஸ் வந்து நடக்க தான் செய்யுது. நம்ம என்னதான் பொம்பள பிள்ளைய வந்து பார்த்து, பார்த்து நடந்துப்போ, பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னாலும், இந்த மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிறாங்க. இது நம்ம இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க பெண்ணுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம வளர்க்குற ஆணுக்கும் சொல்லணும். அவங்க இந்த மாரி தான் ஒரு பெண்ண பார்க்கணும். இந்த மாரி ஒருத்தவங்க தன்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகுறாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கணுமே நெனைக்கணுமே தவிர, அவங்கள எப்படி அழிக்கலாம், இல்ல எப்படி அடையலாம், இப்படின்ற ராங் தாட்ஸ நம்ம மனசுலருந்து எடுக்கணும். ஸோ இந்த டாக்ஸிக்கான உலகத்துல நெறைய டா டாக்ஸிக்கான பீப்பிள்ஸ் குரோ ஆயிட்டே இருக்காங்க. இத தவிர்க்கணும்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்கள டியூன் பண்ணி, அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ இதே மாரி இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவன வேண்டிக்குவோம். அந்த பசங்களுக்கு தக்க அ தண்டனை கிடைக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ இது கண்டிப்பா நடக்கும். என் போலீஸும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது ஒரு வகையான கிரிமினல் அட்டாக் மாரி தான். ஸோ அன்டில் தென் பாய். உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. நான் தான் உங்க பாலன் புரோக்கன் கிளாஸ்.